ஒரே நாளில் நிகழும் 7 முக்கிய நிகழ்வுகள். இன்று புனித வியாழன். இந்த நாளில் நாம் 7 முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றோம். முதலாவதாக இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற வார்த்தையின் வழியாக குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். இரண்டாவதாக நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இந்த நாளில் இது எனது உடல், இது எனது இரத்தம் என்று கூறுவதன் வழியாக அவர் இந்த நற்கருணையை ஏற்படுத்தி கத்தோலிக்க வாழ்க்கையின் ஊற்றும் உச்சமுமாக இதை அவர் நிலைநிறுத்துகிறார். மேலும் மூன்றாவது நிகழ்வாக இந்த நாளில் ஒரு குருத்துவ பணி எவ்வாறு இருக்க வேண்டும், இல்லை என்றால் அன்பு பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பாதம் கழுவும் நிகழ்வின் வழியாக அவர் நிரூபிக்கின்றார். திருச்சபையின் அன்பு கட்டளையை நான்காவதாக ஆண்டவர் நமக்கு இன்று தருகின்றார். அதாவது ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்பதல்ல, மாறாக நான் உங்களை எவ்வாறு அன்பு செய்தேனோ அதுபோல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நமது அன்பு என்பது குறைவுள்ளது. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு என்பது நிறைவான அன்பு. அவருடைய அன்பை போல நாம் பிறரை அன்பு செய்ய இந்த அன்பு கட்டளை தரப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 5வது நிகழ்வாக இன்றைய தினம் இரா உணவிற்கு பிறகு பூங்காவனத்தில் ஆண்டவர் இரத்த வியர்வை வேர்க்கக்கூடிய கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வியர்வை வேர்க்கக்கூடிய நிகழ்வு நடந்தேறுகிறது. தனது இதயம் சாவு வரும் அளவிற்கும் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதை கண்டு அவர் தரையில் விழுந்து ஆண்டவரோடு ஜெபிக்கின்றார். இந்த நிகழ்வும் இன்றுதான் நடக்கிறது. 6வது நிகழ்வு இந்த நாளில் இரவில் இவர்கள் இந்த ஜெபித்து கொண்டு வந்த பிறகு வரும்பொழுது யூதாசு இஸ்காரியோத்தால் காட்டிக் கொடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வும் இன்றுதான் திரு அவையில் நடந்தேறுகிறது. அன்புக்குரியவர்களே, 7வது நிகழ்வு என்னவென்றால் இந்த நாளில் ஆலயங்கள் வெறுமையாக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வு. அனைத்து விதமான அலங்காரங்களும் சொரூபங்களும் அனைத்துமே அகற்றப்பட்டு ஆலயம் வெறுமையாக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது. இந்த 7 நிகழ்வுகளும் இந்த பெரிய வியாழக்கிழமை தான் நடக்கிறது. எத்துணை மறைபொருளை உள்ளடக்கிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் நற்கருணையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம். குருத்துவத்தை நாம் மதித்து கடவுளுடைய ஒரு கருவியாக அதை பயன்படுத்த நாமும் குருத்துவத்திற்காக ஜெபிப்போம். அதே வேளையில் குருக்களையும் நாம் வாழ்த்துவோம் இந்த நாளில்.